டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷனா என்னன்னு சொல்லி 3 டைப்பாக பார்த்துருக்கோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி. அடுத்தது டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னது? கம்பைனேஷன் ரியாக்ஷன், கம்பைன் ஆகிறது. கம்பைனேஷன் ரியாக்ஷன், இதுக்கு என்ன பேர்? இணையும் வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இதுக்கு ஆப்போசிட். இது இணையும் வினைகள் அப்படின்னா இது என்னது? சிதைவடையும் வினைகள். அடுத்தது தேர்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இடப்பெயர்ச்சி வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இதில் 2 டைப் இருக்குது. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? உலோக இடப்பெயர்ச்சி வினைகள். நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அலோக இடப்பெயர்ச்சி வினைகள். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா வேறு எப்படி சொல்லலாம்? ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது விகித சிதைவு வினைகள். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா விகித சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்னது? காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன், எலக்ட்ரான் பரிமாற்ற திறன் வினைகள். எலக்ட்ரான் பரிமாற்ற திறன் வினைகளை எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க? 5 டைப். கம்பைன் ஆகிறதுனால என்ன சொல்லுவாங்க? கம்பைனேஷன் ரியாக்ஷன். டீகம்போஸ் ஆகிறதுனால டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்தது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன், விகித சிதைவு. அடுத்தது காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன், இது எதில்? டேனியல் செல் இது மாதிரி அந்த செல்லெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இதை வச்சு. அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது. காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன், எலக்ட்ரான் பரிமாற்ற திறன் வினைகள் அப்படின்னு சொல்லி. ஸோ 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கம்பைனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இணையும் வினைகள்னு தமிழில் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றா சேர்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ என்னது? ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன். 2 சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது? கம்பைன் ஆகுது டு ஃபார்ம் சிங்கிள் காம்பவுண்ட் ஆர் கால்ட் காம்பைனேஷன் ரியாக்ஷன். ஸோ கம்பைனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஆகும் டு ஃபார்ம் சிங்கிள் காம்பவுண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்கள். கார்பன் ஃப்ரீ ஸ்டேட் எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் இருந்தால் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? 0. ஆக்சிஜன் ஸ்டேட்டு 0. ஸோ இங்கே பாருங்கள், இயற்கை கார்பனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு. கார்பனுக்கு நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸு ப்ளஸ் ஆக்சிஜன். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு -2 = 0. ஏன்னா இது மாலிகுல். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது மாலிகுல்ஸ். அப்போ என்ன வரும்? எக்ஸ் +4. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல என்னது? +4. எதுக்கு? கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +4. இங்கே என்ன ஆகுது? 0லேருந்து +4க்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன். ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்தாவே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அடுத்து இங்கே பாருங்கள், ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? 0. எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் இருக்கா? ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ இது என்னது? 0. ஆக்சிடேஷன் நம்பர் 0லேருந்து இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? -2. ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? -2. அப்போ 0லேருந்து -2க்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆனால் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் 0லேருந்து +4க்கு இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன டைப்பு? கம்பைனேஷன் ரியாக்ஷன். காரணம் என்ன? 2 சப்ஸ்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் சிங்கிள் காம்பவுண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கம்பைனேஷன் ரியாக்ஷன். இது வந்து டீகம்போசிஷன், அதுக்கு ஆப்போசிட். அது இணையும் வினைகள்னா இது என்னது? சிதைவடை வினை. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் எ காம்பவுண்ட் பிரேக் டவுன் இன்டு 2 or more காம்போனன்ட். பிரேக் டவுன் ஆகுது. எ காம்பவுண்ட் பிரேக் டவுன் இன்டு 2 or more காம்போனன்ட் ஆர் கால்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். திஸ் ரியாக்ஷன் ஆர் ஆப்போசிட் டு கம்பைனேஷன் ரியாக்ஷன். அது டீகம்போஸ் ஆகுதுன்னா அது கம்பைன் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இன் திஸ் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட், oxidation number of the different elements in the same substance is changed. இது வந்து பொட்டாசியம் குளோரைட் KClO3. இதில் பார்த்தீங்கன்னா
ஒரே காம்பவுண்ட் இங்கே குளோரின் இருக்கும், இங்கேயும் குளோரின் இருக்கும், பட் ஆக்சிடேஷன் நம்பர் டிஃபர் ஆகும். இங்கே ஆக்சிஜன் இருக்கும், இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிடேஷன் நம்பர் டிஃபர் ஆகும். இதில் இருக்கக்கூடிய இந்த குளோரைடோட ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்னது +5. குளோரினுக்கு மட்டும் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது +5. அதே ப்ராடக்ட் ஸ்டேட் பாருங்கள், குளோரைனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது -1. ரியாக்டன் சைட் இருக்கக்கூடிய குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் +5. அதே ப்ராடக்ட் சைட் இருக்கக்கூடிய குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் -1. அப்போ +5லேருந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனால் ரிடக்ஷன். அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது -2. இது ரியாக்டன் சைடு. ப்ராடக்ட் சைடு 0. அப்போ -2லேருந்து 0க்கு என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் என்னது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போது ஒரே காம்பவுண்ட், இது நீங்கள் லோயர் கிளாஸ் எல்லாம் படித்தது தான், ஆக்சிஜன் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் பொட்டாசியம் குளோரைட் அப்படின்னு சொல்லி இப்போ படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரே காம்பவுண்ட் என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகி 2 தான் மாறுது, பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. அப்போ இதுக்கு பேர் என்னது, டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அடுத்து நம்ம பார்க்குறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதுக்கு பேர் என்னது, இடப்பெயர்ச்சி வினைகள். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் an ion or an atom in a compound replaced by an ion of another element are called displacement. ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் in which ion, ஒரு அயான், ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அயானை இன்னொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அயான் டிஸ்பிளேஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, displacement. So ஒரு redox reaction in which an ion in a compound is replaced by an ion of another element are called displacement reaction. They are further classified into metal displacement reaction, non-metal displacement reaction ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுது. பிளேஸ் ஏ ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் in an aqueous copper sulfate solution. taken a beaker, ஒரு பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் மெட்டல் ஸ்ட்ரிப்பை உள்ளே என்ன பண்ணிடுறோம், அப்படியே அமுத்தி வச்சுருக்கோம், எமோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்சர்வ் தி சொல்யூஷன். த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளூ கலர் ஆஃப் தி சொல்யூஷன் ஸ்லோலி ரெடியூஸ்டு அண்ட் ஃபைனலி டிஸப்பியர். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டுக்கு என்ன கலர் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும். இங்கே சொன்னோம் இல்லையா, ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் இன் அக்வா சொல்யூஷன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டேக்கன் இன் ஏ பீக்கர் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பீக்கர். இதில் இதுதான் என்னது, ஜிங்க் இருக்குல்ல, அந்த ஜிங்கோட மெட்டல் ஸ்ட்ரிப், சரிங்களா, அந்த ராடு, ஜிங்க் ராடுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது உள்ள சொல்யூஷன், அந்த பீக்கர் உள்ள சொல்யூஷன் இருக்குது, என்னது காப்பர் சல்ஃபேட். அது ப்ளூ கலர் இருக்கிறதுக்கு யார் காரணம், காப்பர் 2+ அயான். அது இருக்கிறதுனால தான் இது எந்த கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறோம், இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், இதுதான் இந்த ஜிங்க் மெட்டல் உள்ளே சொல்லி வச்சுருக்கோம். அந்த பீக்கரில் இருக்குது என்னது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது ப்ளூ கலருக்கு காரணம் என்ன, Cu2+ அயான், குப்ரிக் அயான் தான் ப்ளூ கலருக்கு காரணம். அப்போ உள்ள சொல்யூஷனில் குப்ரிக் அயான் இருக்குது, அதனால் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போது இந்த ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது, காப்பர் மட்டும் தனியாக வந்துடுது. ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன ஆகுது, இதில் ஃபுல்லாக எது ஸ்டோர் ஆகிருக்கு, காப்பர் வந்து இது ஃபுல்லாக மேலே இருக்குது. அப்போ காப்பர் வந்து சொல்யூஷன்லேருந்து எங்கே போயிடுச்சு, இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் அதுக்கு போயிடுச்சு. அப்போ உள்ள காப்பர் அயன்ஸ் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கலர் வந்து டிஸப்பியர் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்சர்வ் தி சொல்யூஷன், தி இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளூ கலர் ஆஃப் தி சொல்யூஷன் ஸ்லோலி ரெடியூஸ்டு அண்ட் ஃபைனலி டிஸப்பியர். ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் என்ன ஆகிடுது, இங்கே மறைஞ்சு போயிடுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தி ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் பிகம் கோட்டட் வித் ப்ரௌனிஷ் மெட்டாலிக் காப்பர். இது ஃபுல்லாக எது பூசியிருக்கா, காப்பர் பூசியிருக்காங்க, ப்ரௌனிஷ் மெட்டாலிக் காப்பர் இது கோட்டிங் ஃபுல்லாக என்னது, காப்பர். இப்போ இந்த ஜிங்க் போயிட்டு என்ன பண்ணுது, காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுது. அப்போ காப்பர் வந்து அந்த ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அதில் வந்து கோட்டடாக அப்படியே அது மேலே படிஞ்சிடுது. அப்போ காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணதுனால என்னது, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது நான் மெட்டல்.
ஏன்னா ஜிங்க் போயிட்டு ஹைட்ரஜனை டிஸ்ப்ளேஸ் பண்ணுது. இது பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஜிங்க் வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஈஸியாக என்ன ஆகுது, ஹைட்ரஜனை டிஸ்ப்ளேஸ் பண்ணுது. அப்போ ஜிங்க் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் குளோரைட் கிவ்ஸ் ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இந்த ஹைட்ரஜன் வந்து கேஸாக ரிலீவ் ஆயிரும். சரிங்களா? இது நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்.